சொல்லு மச்சி. டேய் எங்கடா இருக்க? வேற எங்க வீட்ல. டேய் வீட்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா. மச்சான் பப்புக்கு முன்னாடியே போய் என்ன பண்ண போற? லேட்டா போனாதான் மச்சான் கிக்கு. ஏன்னு கேளு. ஏன்னா பொண்ணுங்க அப்பதான் வருவாங்க. என்னை விட உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி தான், ஒத்துக்கிறேன். சீக்கிரம் வந்து சேரு. ஓகேடா. எங்க வெளியே கிளம்புறீங்களா? என்னங்க சொல்லு. வெளியில கிளம்புறீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? இந்த நேரத்துல எங்கெங்க கிளம்பிட்டீங்க? இங்க வா. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், பதில் சொல்லு. நேற்று நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனல, நான் கேட்டேனா எங்க போற எங்க வரன்னு? அப்புறம் என்ன மட்டும் ஏன் கேட்குற? இல்லைங்க, நேற்று ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதனால தான். அதெல்லாம் நீ பேசக்கூடாது. நான் வெளியே போகக்கூடாதா? நான் அப்படி சொல்ல வரலங்க. வேற எப்படி? வேற எப்படி? இங்க பார், நல்ல மூடுல இருக்கேன். எதையாவது பேசி என் மூட ஸ்பாயில் பண்ணிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லைங்க, மாமா அத்தெல்லாம் பயங்கர அப்செட்ல இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க வெளியே போனீங்கன்னா ரொம்ப தப்பாயிடுங்க. நானும் தான் அப்செட்ல இருக்கேன். அதுக்காக வீட்லயே அடங்கி கிடக்க சொல்றியா? இல்ல உன் மூஞ்சிய பார்த்துட்டு இருக்க சொல்றியா? இங்க பார், அப்பாவோ அம்மாவோ ஏதாவது கேட்டா உன்னால முடிஞ்சா சமாளி. இல்லனா எங்க போனாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுரு, நான் பார்த்துப்பேன். புரிஞ்சதா? எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டு நொய்யுன்னு. அர்ஜுன், வாங்க அத்தை. அர்ஜுன் எங்க? அத்தை, அவரு வெளியில போயிருக்காரு. என்னது, வெளியில போயிருக்கானா? அப்பாவுக்கு அடிபட்டிருக்கு, டைம் சரியில்லைன்னு எல்லாரும் பதட்டத்துல இருக்கோம். அவன் வீட்ல இருக்க மாட்டானா? இந்த நேரத்துல எங்க போனா? வீட்ல இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காரு அத்தை. அவன் போறேன்னு சொன்னதும் நீயும் எதுவும் சொல்லாம போக விட்டுட்ட, அப்படிதானே? அவன் வீட்ல இருக்க பிடிக்காம போகல, உன்னை பார்க்க பிடிக்காம தான் போயிருப்பான். காலகாலத்துல ஒரு புள்ளைய பெத்து கையில கொடுத்திருந்தா அவன் எதுக்கு வெளியில போக போறான்? புள்ளைய கொஞ்சிக்கிட்டு வீடு உண்டு அவன் உண்டுன்னு இருக்க போறான். எங்க? அதுக்குதான் இங்க வழி இல்லாம போச்சே. புருஷனையும் கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு துப்பு இல்ல, வயித்துல புள்ளைய சுமக்கவும் துப்பு இல்ல. எங்களுக்குன்னு வந்து சேர்ந்திருக்க பாரு.